எவன்டா அவன் இந்த வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறவன்? வேற தம்பி, நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி நடந்துக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? என்னையா நல்ல காரியம்? யோ பெரிய மனுஷா, முறை மாப்பிள்ள நான் இருக்கப்போ எவனுக்கோ முடிச்சு போட பாக்குறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? முறை மாப்பிளையா முறை மாப்பிள, இத பாரு, நீ முறையா நடந்திருந்தா நாங்க ஏன் அசல்ல பாக்குறோம். ஓஹோ, இதெல்லாம் ஓ வேலை தானா? இந்த பாரு, நீ பொம்பளை ஆச்சேன்னு உன்னை இது வரைக்கும் விட்டு வச்சிருக்க. என் குடும்ப விஷயத்துல தலையில நீ யாரு? அது உங்க அக்காவை போய் கேளு. உதவி பெருத்தா உத்தரத்துக்கு ஆகுமா? ஆம்பளைன்னு சொல்லிட்டா மட்டும் போதாதுப்பா, நடந்து காட்டி இருக்கணும். வேலை வெட்டி இல்லாம கோயில் காளையாட்டமா இப்படி நீ ஊரை சுத்திட்டு வந்தா உன்னை யார் மதிப்பாங்க? பஞ்சாயத்து உன் பொண்டாட்டி அடக்கி பேச சொல்லு, இல்லாட்டி இங்க ஒரு கொலையே விழும். வேலு, நிதானமா பேசு. விவகாரம் நடந்ததுக்கு அப்புறம் 4 பேர் நியாயம் கேட்கத்தானே செய்வான். என்னையா பொல்லாத நியாயம்? நீங்க செஞ்சது நியாயமா? என்கிட்ட என்னையா குறை கண்டுட்டீங்க? வரப்பா, உனக்கோ எந்த விதமான வருமானமும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் உங்க அக்கா தான் இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வர்றா. இந்த லட்சணத்துல காமாட்சி வேற கல்யாணம் பண்ணி வச்சு காலமெல்லாம் அவளே உனக்கு உழைச்சு போடணும்னு சொல்றியா? இதெல்லாம் சொன்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருது. அப்பா, இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு இங்க என்ன வேலை? வாங்க போலாம். இந்த மாப்பிள படிச்சவன், சொத்து பத்து இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ல வேற வேலை பாக்குறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை நாங்க ஏற்பாடு பண்ணோம். உன் முரட்டுத்தனத்தினால எல்லாத்தையும் கெடுத்து புட்டிய. இனிமே நாங்க அவங்க முகத்தை எப்படி முடிக்க முடியும்? காமாட்சி பிறந்த இடத்துலதான் கஷ்டப்படுறா, போற இடத்துலயாவது சுகப்படட்டுமேனு தான் இந்த சம்மதத்தை பேசி நான் முடிவு பண்ணேன். அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா கூட உங்க அக்கா வெள்ளத்தாயி கடன் வாங்கித்தான் கல்யாணம் பண்ணணும். வந்தவங்க கல்யாண செலவு ஒத்துக்கிட்டு அவளுக்கு 10 பவுன் வேற போடுறேன்னு சொன்னாங்க. உன்னால அவளுக்கு கட்ட தாலியாவது வாங்கி தர முடியுமா? நிறுத்திக்கமா, என்னால சம்பாதிக்க முடியும், என் குடும்பத்தை நிச்சயமா காப்பாத்த முடியும். நீ சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தி இருந்தா நானே இதுல தலையிடுறோம். என்கிட்ட பணம் இல்ல, அதான நீங்க பெரிய குறையா நினைக்கிறீங்க. இதையே சவாலா எடுத்துக்கிட்டு நான் சம்பாரிச்சுக்கிட்டு வரல. வா மனுஷனா வா, மவராசனா உன் முறை பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போ. யாரு வேண்டாங்கிறா? எல்லாரும் கூடி பேசிட்டாங்களே, நீ மட்டும் ஏங்கா பேசாம நிக்கிற? உன் பங்குக்கு நீ ஏதாவது பேச வேண்டியதானே? ஓஹோ, மத்தவங்க எல்லாம் பேசுறப்போ நாமும் ஏன் வீணா பேசணும்னு இறக்கப்பட்டு விட்டுட்டியா? அக்கா, நான் உன்னை கும்பிடுற சாமியா நினைச்சனே. பெத்தவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாமே நீயாதான் இருந்த. ஆனா இன்னைக்கு உனக்கு பணம் பெருசா போயிடுச்சுல. இந்த தம்பிய கேடு கட்டு போனாலும் போகட்டும், ஆனா மக மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டல்ல. பெத்த பாசத்துக்கு முன்னால வளர்த்த பாசம் தோத்து போயிடுச்சுக்கா. எப்படியோ என்ன ஒதுக்கி தள்ளி அனாதையா ஆக்கிட்டீங்க. எனக்குன்னு பேச யார் இருக்காங்க? பரவாயில்லக்கா, பரவாயில்ல. பணம் இல்லைன்னா பணம் கூட அவனை மதிக்காதுன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ நீ எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா சரி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணே, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். எனக்கே ரொம்ப வேதனையா இருந்தது. எதுக்கும் கலங்காத நீங்களே இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டே ராமகிருஷ்ணா, எங்க இருந்தோ இந்த ஊருக்கு வந்த, என் கூட கொஞ்ச காலம் தான் பழகுன. ஆனா நீ காட்டுற பாசம் கூட என் கூட பிறந்தவளுக்கு இல்லையாப்பா. பரவாயில்ல விடுங்கண்ணே, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ஹலோ, இத்தனைக்கும் காரணம் அந்த பஞ்சாயத்துக்காரன் பொண்டாட்டி தான்டா. என்ன திட்டம் போட்டு பழி தீர்த்துட்டாடா. ஏன்னே வீணா கவலைப்படுறீங்க? உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் புறப்படுறேன்டா. ஹலோ, இந்த பச்சை கிளிய பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுதுடா. நான் இங்க இருந்தேன்னா ஒருவேளை கொலகாரனா கூட மாறிடுவேன் போல் இருக்கு. ச்சே, அவளாலே இந்த ஊரே எனக்கு வெறுத்து போச்சு. நான் வரேன். அண்ணே, கொஞ்சம் இருங்க. என்னது? இதுல 32 ரூபாய் இருக்கு. உங்க செலவுக்கு வச்சீங்கன்னு.
கொடுத்து பேசாம அவ்வளவு வேகமா எங்க போறான் வேலுசாமி? உனக்கு தெரியாதா? அவன் ஊரை விட்டே போறானா? அவன் அக்கா பேசியிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டா. இந்த ஊரே கூடி பொண்ணுக்கும் உதவாதவன்னு பேசினதை தாங்கிக்க முடியாம தான் கிளம்பிட்டான். பாவம், அவன் கண்ணு கலங்கி பஸ் ஸ்டாண்டுல நிக்கிறத பார்த்து என் மனசே ஆடி போச்சு. என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. ஒரு வார்த்தை கூட சொல்லலையே பட்டாளத்துல போய் சேர்றேன்னு. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு இல்ல தம்பி, என் மனசு ஆறலப்பா. அக்கா தம்பிங்கிற உறவு அதுக்குள்ளவா விட்டு போயிடும். வெள்ளத்தாயி, என்னடி ஆச்சு? அடி சொல்லடி. அடி அம்மா, அடி அம்மா, தாயே, என்னடி ஆச்சு? சொல்லு, பாட்டிக்கு உடம்பெல்லாம் ஆடுதடி. அடி சொல்லடி, அடி சொல்லு. வெள்ளத்தாயக்கா, இப்படி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சேக்கா. பாட்டி, 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 அம்மா, கொஞ்சம் தண்ணியா கொண்டு வாயா பாட்டி. ஐயோ பாட்டி, எங்களை ஏமாத்திராத பாட்டி. பாட்டி, கொஞ்ச நேரத்துல எங்களை கதிகலங்க வச்சிட்டியே. நாங்க என்னமோ நினைச்சிட்டோமே. அம்மா ஐயா, பாட்டிக்கு ஒண்ணு ஆகலையே. அதுக்கு எதுவுமே ஆகாது. அது எப்படியோ தப்பிச்சுக்கிச்சு. அதை விடு. வெள்ளத்தாய் வீட்டுல நடந்து போச்சு. உறவுக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் ஆகலைங்க. வேலு அண்ணன் மிலிட்டரியில சேர்ந்துட்டாரு. அட போய் சத்தமாத்தே சொல்ல. வேலு அண்ணன் மிலிட்டரியில சேர்ந்துட்டாரு. அப்படியா சமாச்சாரம்? ஏன் வெள்ளத்தாயி, இதுக்கு போய் அழுதுகிட்டு இருந்த? எந்த போய் எதையோ வந்து சொல்ல. நான் அவசர அவசரமா ஒடியாந்தேன். போகப்பா மண்ணாவட்டி, போய் வேலையை பாடுறா. சரிங்க பாட்டி, நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு. நீ எங்க வந்து கால் வச்சாலும் உடனே ஒரு கலாட்டம் வரும். ஏய் காமாட்சி, கொஞ்சம் நில்லு. என்ன சிட்டு, என்ன? ஆமா, உன் மாமன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? லெட்டர் வந்துச்சு. அத பத்தி நீ ஏன் கேக்குற? அந்த ஆளை பத்தி எனக்கு என்ன? ஏதோ உன் மாமன் ஆச்சே, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். மாமா பட்டாளத்துல சேர்ந்துடுச்சான். பட்டாளத்துல சேர்ந்தா திரும்பி வரதுக்கு 10 வருஷம் ஆகுமாமே. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆமா, அதுக்கு நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நான் ஏன் கவலைப்படுறேன்? ஏதோ ஓ மாமனாச்சே, நீ பாக்குறதுக்கு 10 வருஷம் ஆகுமாமேன்னு நினைச்சேன். ஆமா, உன் மாமன் எல்லாத்தையும் கேட்டு எழுதினாரா? ஆமா, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேட்டு எழுதியிருந்தாரு. என்ன பத்தி எழுதிருப்பாரு? உன்னை பத்தியா? ஒண்ணு எழுதலையே. உன்னை பத்தி எழுத என்ன இருக்கு? எழுதணும் நான் சொன்னேன். எல்லாரையும் விசாரிச்சு எழுதினாரு நீ தானே சொன்ன. என்னையும் தெரியுமேன்னு கேட்டேன். என்னமோ அந்த ஆள் எழுதுறோம்னு தவம் கடந்த மாதிரி சொல்றிய. சரிடி, கோச்சுக்காத. இஸ்கு உன்னையடி நான் கோச்சுக்க போறேன்.
மாதிரி இருக்கு. வெளியில எங்கேயும் போகாதீங்க. திரும்பவும் காய்ச்சல் வந்துட போகுது. அண்ணே காத்த முத்தண்ணே. என்ன தம்பி உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. இத வந்துடுறேன். இந்தாங்க. காத்தமுத்து மாமா, என்ன காமாட்சி? எங்களுக்கு ஏதாவது கடுதாசி வந்திருக்கா கேளுங்க. அண்ணே இந்த லெட்டர் கொஞ்சம் அங்க கொடுத்துருங்க. இதை ஏன் தம்பி எங்கிட்ட கொடுக்குற? காமாட்சி தான் பக்கத்திலேயே நிக்குதே. இல்லண்ணே எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு, கொடுத்துருங்க. சரி கொடு. மாமா, தபால் குடுக்கறது தபால்காரங்க வேலை, உங்களது இல்ல. ஆமா, இது என்னோட வேலை இல்லையே. பிடிப்பா அண்ணே நீயே கொடு. எனக்காக எந்த உதவி கூட செய்ய மாட்டீங்க, கொடுத்துருங்க அண்ணே. என்னம்மா இது? நீ யாரு பிடிமா? மாமா, இது நல்லா இல்ல, நான் வாங்கிக்க மாட்டேன், அவரே கொடுக்க சொல்லுங்க. இந்தா தம்பி, நீ குடிப்பியோ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது. தலைக்கு மேல எனக்கு 1000 வேலை கிடக்குது. காமாட்சி உங்க மாமா லெட்டர் எழுதிருக்காரு. இந்தா நீங்களே வந்து அதை படிச்சு காட்டுங்க. எங்க நான் லெட்டர் படிச்சுட்டு நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே. சொல்றேன், எழுதிக்கிங்க. என் பிரியமானவருக்கு உங்கள் அன்புக்குரியவள் எழுதுவது. நாங்கள் சுகம், உங்கள் சுகமறிய ஆவல். நான் இப்போ தினம் தினம் உங்களைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அன்பான பார்வையை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என்னால ராத்திரியில தூங்க முடியும். காரணம், நான் தூங்காம காண்ற கனவுல நீங்க தான் வரீங்க. பகல்லையும் சுய உணர்வோட இருக்க முடியல. காரணம், என் மனக்கண் முன்னால உங்க முகம்தான் தெரியுது. என்னோட கண்ணுலயும் கனவுலையும் உள்ளத்துக்குள்ளேயும் உணர்ச்சிகள்லயும் நிறைஞ்சிருக்கிற உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன மறந்துடாதீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன். நான் தான் உங்களுக்காக எப்போதும் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிற மனைவி. இப்படிக்கு உங்களையே எண்ணி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களோட காமாட்சி. ஒரே ஒரு நிமிஷம், இந்த லெட்டர் எங்க மாமனுக்கு எழுதி போட வேணாம். இது உங்களுக்கு தான். என்ன காமாட்சி அது? உங்களுக்காக மிளகு குழம்பு கொண்டு வந்திருக்கேன். நான் அப்பவே சாப்பிட்டேன். நீ குழம்பு கொண்டு வரது யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? வேலன் உன் மேல உயிரியா வச்சிருக்காரு. நாம 2 பேர் பழகிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது. என் மாமா கிட்ட எனக்கு ஆசை இல்லை, வெறும் அன்புதான் இருந்துச்சு. அவர்தான் என் புருஷன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததே இல்லை. அவர் உன் கூட வாழணும்னு தான் இந்த ஊரை விட்டே போனாரு. ஊதாரித்தனமா இல்லாம 4 காசு சம்பாதிக்கணும் தான் மிலிட்டரியில போய் சேர்ந்தாரு. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் என் மனசை மாத்திக்கவே மாட்டேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன். வேற யார பத்தியும் எனக்கு கவலையே இல்லை. நீதான் மனைவி நினைச்சிட்டு இருக்கிற வேலுசாமி அண்ணனுக்கு இது பெரிய ஏமாற்றம் இல்லையா? கடைசியா சொல்றேன், நான் வாழ போறது உங்க கூட தான். அதை தடுக்கவோ மாத்தவோ யாராலையும் முடியாது.